எண்ணெய் இறக்காக்க முதல் இந்த சீலையை போட்டு மூலிகை கட்டின பொட்டணத்தை அதுக்கு போட்டு. வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்னு சொன்னா நுணாவில் மத்தி சாவகச்சேரி என்ற இடத்தை நிக்கிறேன். நான் இதை கையில வச்சிருக்கிறேன்னு சொன்னா முயல் ரத்த எண்ணெய் ரபிட் கேர் ஆயில் என்று சொல்லி இப்ப வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து எப்படி உற்பத்தி செய்யணும், அதன் பயன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நான் பார்க்க வந்திருக்கிறேன். நிறைய பேர் வந்து சொல்லி இருக்கிறாங்க, இதை பயன்படுத்துறதால தங்களுக்கு தலைமுடி வந்து நல்லா வளருது, இளநர போகுது, பொடுகு தொல்லை போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அதோட இதை வந்து எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி இந்த காணொலியில வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதோட இதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு சொல்லி இந்த தொலைபேசி இலக்கம் எல்லாம் இந்த காணொலியில உங்களுக்கு தாரன். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? கீர்த்தனா. கீர்த்தனா. இந்த ரபிட் கேர் ஆயிலை வந்து நீங்க எவ்வளவு காலமா செய்து கொண்டு வாரீங்க? ஒரு வருஷமா செய்து கொண்டு வாரீங்க. எப்படி இதை செய்யறதுக்கு வந்து எப்படி நீங்க கற்றுக்கொண்டீங்க? முந்தி நாங்க மூலிகை எண்ணெய் தான் வைக்கிறோம். நாங்க ரபிட் ஆயில் இந்த ரத்தம் போடாம மற்றபடி கருவேப்பிலை மருதாணியில அதெல்லாம் போட்டு வைக்கிறோம் நாங்க. அது எனக்கு தலைமார் கொட்டுறையில வளர்றது. அப்ப இந்த யூடியூப்பை பார்த்து பத்தி கேட்டுக்கொண்டீங்களே. முயல் ரத்த எண்ணெய் செய்ய வலிக்கிட்டேன். இது என்ன உங்களுக்கு வந்து இப்ப விற்பனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? விற்பனை செய்யக்கூடிய மாதிரி என்னென்ன நிறைய பொருட்கள் வந்து வச்சிருக்கிறீங்க? என்னென்ன இதுல இருக்கு? இதுல முக்கியமா கரிஞ்சீரகம். கரிஞ்சீரகம் இது கரிஞ்சீரகம். இது கரிஞ்சீரகம். இது கருவேப்பிலை. இது கருவேப்பிலை பொடி செய்து வச்சிருக்கீங்க. எல்லாம் காய வச்சு பொடியாதான் காய வச்சு பொடி செய்து வச்சிருக்கீங்க. அடுத்தது இது ஆவரசம்பூ. கற்றாழை. மற்றது மருதாணியில அதுவும் பொடிதான். நெல்லிக்காய். அது வெட்டிவே இப்படி 64 மூலிகைகள் போட்டு அதுல இருக்கிற முக்கியமான முயல் ரத்தம். இது வெட்டி ஒரு 3 நாள் இளம்பையில காய வச்சு இளம்பையில தான் காய வெட்டி வந்து அந்த ரத்தத்தை வந்து துணியில வந்து வெள்ளை துணியில எடுக்கும். இது வெள்ளை துணியில எடுத்தது அந்த ரத்தம் மட்டும் இந்த சிவப்பு நிற மாதிரி இருக்கு. இளம்பையில தான் காயப்படும். அதை எடுத்து வெட்டி வந்து வச்சிருக்கீங்க. வெங்காயம் வச்சிருக்கீங்க. வெங்காயம் எல்லாம் போடுறதா? வெங்காயம் போடுறது அது சொடுகு வராது வெங்காயத்துக்கு, அதனால வெங்காயம் போடுறாங்க. சரி. இதால வந்து என்ன பயன் இருக்கு? இளநரைகள் இல்லாம போகும். தலைமாரி அந்த கொட்டுறாக்கள் இருந்தா கொட்டாம நீளமான முடி வரும். இது வந்து முதலாவதா இதுக்கு வந்து என்ன விட்டு இதை வந்து கொதிக்க வைக்கணும். எவ்வளவு நேரம் கொதிக்க வைக்கணும்? 10 நிமிஷம். 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மூலிகைகளை எல்லாத்தையும் போட்டு வந்து இதுக்கு வந்து இப்ப பொட்டணம் கட்டி தான் அதை கொண்டு அந்த எண்ணெய்க்கு வந்து போடணும். அதுக்காக வந்து இதை வந்து கட்டி கொண்டு நிற்கிறேன். துளசி கிடாக்கிறீங்கல்ல, எண்ணெய் கொதிச்சுட்டு ஓரளவுக்கு இந்த மூலிகை கட்டின பொட்டணத்தை அதுக்கு போட போறீங்க. பாருங்க, தேங்காய் எண்ணெய் இப்ப கலர் மாதிரி ஒரு வித்தியாசமான நிறத்துக்கு வந்துடுது. நீ வந்து முயல் ரத்தத்தை போடுவோம். என்ன முயல் ரத்தத்தை வந்து நீ கொண்டாந்து போட போயினா முயல் ரத்தத்தை எடுத்த சீலைய சின்ன சின்ன துண்டா வெட்டிட்டு எண்ணெய் இறக்காக்க முதல் இந்த சீலைய போட்டு கொஞ்சத்தால எண்ணெய் இறக்குறது. இது முயல் எடுத்த சீலைய இது கொதிச்சுட்டு நீ இறக்க கொஞ்சம் முன்னமா இதுக்க போட்டுட்டு அதுவும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு இறக்கி ஒரு நாள் ஃபுல்லா இதை ஊற விடணும். ஒரு நாள் ஃபுல்லா வந்து ஊற விடணும். ஊற விட்டுட்டு அந்த கொட்டடியும் வந்து எடுக்கிறது. கொட்டடியத்தை எடுத்தன ஒரு நாள் ஃபுல்லா விடணும். விட்டுட்டு தான் கொட்டடை எடுக்கிறது. சரி. டிஎஸ் ஆபீஸால இருந்து வர்த்தக சந்தை ஒழுங்கமைப்பினான். டிஎஸ் ஆபீஸுக்கு முன்னாலே நடக்கிற இல்லாட்டி வேறு இடங்கள் யாழ்ப்பாணம் அப்படின்னு நடக்கும். இல்லாட்டி கோயில் இப்ப நல்லூருக்கும் ஒழுங்கமைச்சு தந்திருக்கிறான். நல்லூர் திருவிழாவுக்கு விற்பனை செய்யறாக்கு இந்த வழிகாட்டல்கள் எல்லாம் செய்யறாங்க டிஎஸ் ஆபீஸால.
காய்ச்சி முடிஞ்சது. இறக்கி ஒரு நாள் ஃபுல்லா ஊற வைக்கிறது. முயல் ரத்த எண்ணெய் யூஸ் பண்றாக்கள் இந்த கெமிக்கல் சம்பவம் யூஸ் பண்ணக்கூடாது. அதோட ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அவே அந்த இயற்கையா தயாரிக்கப்பட்ட இந்த சீயாக்காய் அதுவும் நாங்க செய்யறோம். சீயாக்காய் அதுவும் நாங்கள் தான் செய்யறோம். சீயாக்காயை யூஸ் பண்ணணும். அதுவும் இயற்கையான மூலிகை எல்லாம் காய வச்சுதான் செய்யறோம். நாங்க காய வச்சுதான் செய்திருக்கீங்க. இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணோம். மற்றது தூள்கள் குரக்கன்மா அதெல்லாம் செய்யறோம். நாங்கள் எல்லாமே செய்யறோம். எல்லாம் வீட்டுலதான் செய்யறோம். நாங்க இதை வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா உங்கள்ட்ட எப்படி தொடர்பு கொள்ளலாம்? 070 63 99 412 இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா இவர்களிடம் இருக்கிற ஒரு உற்பத்திகளை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் உள்ளூர் உற்பத்திகளுக்கு நாங்கள் ஒரு சந்தை வேட்பு கொடுத்ததாகவும் வந்து அமையும். இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.